வாழ்த்துரை. பாராட்டு என்பது உழைப்பிற்கு கிடைக்கும் உரம் போன்றது. இந்த விடுமுறை நாட்களில் நம் குழந்தைகள் காட்டிய ஆர்வம், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தையும் மனதார பாராட்டி நல்வார்த்தைகளால் நம்மை தேற்ற வேண்டிய தருணம் இது. வாழ்த்துவதற்கு ஒரு நல்மனம் வேண்டும். இதோ நம் குழந்தைகளின் திறமையை கண்டு வியந்து அவர்களை வாழ்த்தி எதிர்காலத்திற்கான உத்வேகத்தை வழங்க வருமாறு நமது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களை மிக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வாழ்த்த வார்த்தைகளில் அந்த அளவுக்கு நீங்களே பார்த்தீங்க, அப்படித்தானே? டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய டெடிகேஷனான ஒரு இதுதான் இன்னைக்கு பிள்ளைங்களுடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே டைமுக்கு கரெக்டாக அவங்களோட பணியை ரொம்ப சிறப்பாக செய்து கொடுத்தாங்க. அதனால தான் அந்த விபிஎஸ்ஸை நல்ல முறையில் நம்ம நடத்தி முடிக்க முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி வணங்குகிறேன். நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த வகுப்பை நான் இருக்கேன் நல்லபடியாக செய்யுங்க. இந்த விபிஎஸ் அப்படிங்கிறது விடுமுறை விவிலிய பள்ளி, பிள்ளைகளுக்கு விவிலியத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல முழு மூச்சாக இருந்து செயல்பட்ட நம்முடைய தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்மளை அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே இருந்து உற்சாகப்படுத்தினாங்க. அதோடு இல்லாமல் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் அனுப்பி வச்சிங்க பிள்ளைங்களை. அதனால தான் இந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க இன்றைக்கி கூட விவிலியத்தை நீ என்னென்ன படிச்சியோ அதெல்லாம் இன்றைக்கி ப்ரேயரில் சொல்லுன்னு சொல்லும்போது யூகேஜி பிள்ளைங்க எல்கேஜி பிள்ளைங்க வரைக்கும் அழகாக சொன்னாங்க. அந்த விதத்தில் இந்த விடுமுறையானது பிள்ளைகளுக்கு ஒரு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது எல்லாமல்ல இறைவன் அருளோடு இணைந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் கூறி இந்த மேடையை அலங்கரித்த நடன கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இங்கு வந்திருந்து பொறுமையோடு இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். திரைமறைவிலிருந்து செயல்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய அருள் சகோதரி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி கூறுதல் என்பது மகிழ்ச்சியின் உச்சகட்டம். இந்த அழகான விடுமுறை விவிலிய பள்ளி இவ்வளவு இனிதே நிறைவு பெற காரணமாக இருந்த உள்ளங்களுக்கு நன்றி கூறும் வேலை இது. நன்றி நவில வருமாறு ஆண்டனி சிலுவை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றியுரை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்நல்ல ஆன்மீக நிகழ்வை இனிதே நிறைவு செய்யும் இந்த வேளையில் நன்றியின் நறுமண மலர்களை சில கவிதை வரிகளாய் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இறைவனுக்கு ஆரம்பமும் நீயே ஆண்டவரே, நிறைவும் நீயே இயேசுவே. எங்கள் முயற்சியில் உயிர் ஊட்டி இந்நிகழ்வை ஆசீர்வதித்து அழகாக்கினாய். காற்றில்லா தீபம் அணைந்திடும், கர்த்தரில்லா செயல் நிறைவடையாது. கிருபையாலே இன்று இந்நிகழ்ச்சி இனிதாய் மலர்ந்தது. அன்பு இயேசுவுக்கும் அன்னை மரியாளின் பரிந்துரைக்கும் எங்கள் இதயகணித நன்றிகள். பங்கு தந்தை அவர்களுக்கு ஆலயத்தின் விளக்காய் நின்று அன்பின் வழிகாட்டும் மேய்ப்பரே, வார்த்தையாய் ஊக்கமளித்து வாழ்த்தால் உற்சாகம் தந்தீரே. எங்கள் அன்பு பங்கு தந்தையருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அருட்சகோதரி அவர்களுக்கு அமைதியின் மொழி பேசும் இதயங்கள், அன்பை விதைக்கும் கரங்கள், சேவையில் இயேசுவை காண செய்த அருட்சகோதரிகளே, உங்களின் அக்கறை, வழிகாட்டுதல் மற்றும் ஜபங்களுக்கு எங்கள் இனிய நன்றிகள். நன்கொடையாளர்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி ஒளி தருவது போல உங்கள் உதவி பல இதயங்களில் மகிழ்ச்சி ஏற்றியது. கொடுப்பது பொருள் அல்ல, அன்பின் வடிவம் என்பதை உங்கள் கரங்களில் இன்று உணர்த்தின. மேலும் திரு பால்ராஜ், திரு பிரதீஷ், திரு தினேஷ், திரு டிக்சன், திரு ராபின்சன், திருமதி மலர், திருமதி எல்சி, திருமதி அருள்சீலி, திரு கிஷோர், திரு வினோத், திருமதி யூகரிஸ்டா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளின் சிரிப்பில் தேவன் பேசினார். பெற்றோரின் ஒத்துழைப்பில் அன்பு மலர்ந்தது. உங்கள் உற்சாக கைத்தட்டல்கள் இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு வலிமையான இறக்கைகளானது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கும் எங்கள் அன்பின் நன்றிகள். நன்றி சொல்லும் இதயம் இருக்கும் இடத்தில் தேவனின் ஆசீர்வாதம் என்றும் தங்கும். அனைவருக்கும் நன்றி.
நன்றியுரை வழங்கிய ஆண்டனி சிலுவை அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நடனம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது மேடையை அதிர வைக்க ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வரப்போகிறது. இந்த பாடலின் இசையை கேட்டாலே நம் சின்ன குட்டீஸ்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் துள்ளி குதிக்க தோன்றும். அப்படி ஒரு எனர்ஜி நிறைந்த பாடல். உருட்டு உருட்டு என்று சொல்லும் போதே நமக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க ஒரு கொண்டாட்டமான ஆட்டம். நம் பிள்ளைகள் இந்த பாடலுக்கு தங்களை எப்படி தயார் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க நாமும் ஆவலோடு இருக்கிறோம். இவர்களின் சுறுசுறுப்பை பார்த்தால் நமக்கே பொறாமையாக இருக்கிறது. இப்பொழுது தங்கள் துள்ளலான ஆட்டத்தால் இந்த அரங்கே கலகலப்பாக்க வருகிறார்கள் நம் மாணவர்கள். இதோ கைத்தட்டல்கள் அதிர, விசில் சத்தங்கள் பறக்க மேடை அலங்கரிக்கிறது உருட்டு உருட்டு நடனம். பிபிஎஸ்ஸுக்கான வரவு செலவு. புத்தகம் மூலம் வரவு 5770, நன்கொடை மூலம் வரவு 33,300, மொத்தம் 39,070. செலவுகள்: மறைமாவட்ட நன்கொடை 2000, சமையல் பொருள் 9,750, ஆட்டோ செலவு 2,500, தண்ணிக்கன் 450, பரிசு பொருட்கள் 15,600, கோழிக்கறி வாங்கியதற்கு 5,720, விறகு 800, மற்ற செலவுகள் 1,450, மொத்தம் 38,270. கையிருப்பு 800. பாப்பிரைப்பன். அன்பார்ந்தவர்களே, நமது புனித கத்தோலிக்க திருச்சபையின் ஒற்றுமையையும் உலகளாவிய விசுவாசத்தையும் பறைசாற்றும் ஒரு உன்னதமான தருணம் இது. நமது திருச்சபையின் தலைவரும் கிறிஸ்துவின் பிரதிநிதியுமான திருத்தந்தை அவர்களின் மேன்மையை எண்ணி போற்றும் வகையில் இப்பொழுது பாப்பிரைப்பன் இசைக்கப்பட உள்ளது. இந்த இசை வெறும் இசை மட்டுமல்ல, இது பேதுருவின் வழித்தோன்றலாய் நம்மை வழிநடத்தும் திருத்தந்தைக்காக நாம் எடுக்கும் ஒரு கௌரவம். இந்த தருணத்தில் நாம் அனைவரும் எழுந்து நின்று
நமது திருச்சபையின் மீதும் அதன் தலைமை பீடத்தின் மீதும் கொண்டுள்ள பற்றுறுதியையும் மரியாதையும் வெளிப்படுத்துவோம். திருத்தந்தை அவர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். திருச்சபையின் ஒற்றுமைக்காக இணைந்து நிற்போம். இதோ பாப்பிரைப்பன். அனைத்திற்கும் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள்.